ஹலோ ஃப்ரான்ஸ், வெல்கம் டு திரைக்களம். இந்த வீடியோவில் பரபரப்பாக போயிட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியலோட ஒரு சூப்பர் ப்ரோமோன்னு வந்திருக்கு. அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம டாக்டரோட மக ரேவதிக்கிட்டே போய் சொன்னாலும் ரேவதி வந்து அதை ஏற்றுக்கலை. அது மட்டும் இல்லாமல் சாமுண்டீஸ்வரி அதை அப்படியே உல்ட்டாவாக மாற்றி விட்டுட்டாங்க. இதனால் ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்க ரேவதிக்கு ஒரு கூப்பன் கார்டு வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகைக்காக ரேவதி புக் பண்ண புல்லட்டோட கூப்பன் கார்டு தான் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், உண்மையிலே இதை எல்லாருமே மறந்துருப்பாங்க. ஆனால் டைரக்டர் மறக்கலை ஃப்ரெண்ட்ஸ். உண்மை தான். அந்த புல்லட் கம்பெனிலேருந்து ரேவதிக்கு கால் வருது. நீங்கள் வந்து புல்லட் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு கூப்பன் கார்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே ரேவதி நான் எந்த புல்லட்டுமே ஆர்டர் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்ன உடனே கன்ஃபியூஷனில் ரேவதி நேராகவே ஷோரூமுக்கு வந்துடுறாங்க. ஷோரூம் மேனேஜரும் நீங்கள் தான் மேடம் உங்கள் ஹஸ்பண்டுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதனால் ரேவதி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொன்னோடனே ஆமாம் மேடம் உங்கள் சிசிடிவி ஃபோட்டேஜை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ண அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் காமிச்சிட்டாங்க. இதனால் ரொம்பவே கன்ஃபியூஷனில் இருக்காங்க ரேவதி. அவள் எனக்கு என்ன தான் ஆச்சு, இது எனக்கு ஞாபகமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன்லேயே இருக்காங்க. அப்போ என் ஹஸ்பண்ட் தான் யார், எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சாங்கிற மண்டை குழப்பத்திலே அலைகிறாங்க. ரேவதிக்கு உண்மை தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத நம்ம முழு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க.